ஏன் மதனி, அது என்ன கீரை? முருங்கைக்கீரை. நீங்களும் முருங்கைக்கீரையா முருங்கைக்கீரை சாம்பாரா தான் பண்ணி போடுறீங்க. ஆனா சிங்கராசன் உங்களை திரும்பி கூட பாக்குற மாதிரி தெரியலையா? ஐயே, என்ன மாமா இது? சட்டி எல்லாம் கழுவிட்டு இருக்கிற? சட்டிகளை வருதுன்னு கக்கூஸ் மாதிரி கேவலமா ஐயாங்கிற. போகடி வேலை பாட்டு. சட்டி கழுவுறப்ப உனக்கு இம்புட்டு இல்லு. ஓடே, போறவளுக்கு கல்யாணமா அதுல 3 மாசம் தெரியுங்களா? உனக்கு எப்படி தெரியும்? வைத்தீஸ் நம்ம இல்ல, அவதான் சொன்னா. நம்ம சிங்கராசன் அடிக்கடி சின்னமனூருக்கு பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்காரு. அங்க எவ்வளோ ஒருத்தி வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஈர வரதா இருக்குன்னு பார்த்தா காஞ்ச வரது மாதிரி கப்புன்னு பத்துது. கும்பளைய பச்சை மிளகா மாதிரி கார சாரமா இருந்தா தான் வேலையே ஆகும். நீங்க இப்படி ஊமையாவே இருக்கக்கூடாது. எப்பவுமே 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்கணும். இல்லைன்னா ஆம்பளைய கடுக்கா கொடுத்துருவாங்க. மதனே, நான் சொன்ன அண்ணங்கிட்ட சண்டை கட்டிட்டு இருக்காதீங்க. ஆனா அதுக்காக கேட்காம விட்டுறாதீங்க. பொம்பளை மனசுல விரிசல் விட்டுருச்சுன்னா குடும்பம் அப்புறம் எங்க நிம்மதியா இருக்கேன். அடடா, பட்டு துணியில தண்ணியை தெளிச்சு சுத்தி வச்ச மல்லிகைப்பூ மாதிரி சும்மா கும்மன் இருக்காளே. இவ்வளவு கண்ணுக்கு லட்சணமான பொண்டாட்டியை காய போட்டு அந்த பரதேசி பைய காடு வழி நனைஞ்சிட்டு இருக்கானே பைத்தியக்காரன். லேசா உரசுனதுக்கே கிருகிருன்னு வருதே. ஒரே ஒரு நாள் இவன் கூட குடும்பம் நடத்திட்டு செத்துட்டாலும் பரவாயில்ல, சாகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். என்னடி பொட்டியோடு நிக்கிற? எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். உங்க அப்பா வீட்டுக்கு போறியா? ஏன்? நான் இடைஞ்சலா இருக்கிறதுனால தானே நீங்க சின்னமனூர் வரைக்கும் போறீங்க. நான் போயிடுறேன். நீங்க இங்கே எவ கூட வேணாலும் சந்தோஷமா இருங்க. என்னடி சொல்ற? ஆடு எங்க போகுது, கெடை எங்க இருக்குன்னு எனக்கு இப்பதானே புரியுது. தலை நெத்தம் கலைஞ்சு வர்றதும் முகம் வேர்த்து வர்றதும் காடு கரைக்கெல்லாம் காவலுக்கு போறதுனாலதான் நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வேற எப்படி நினைக்கிற? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சின்னமனூர்ல எவ்வளையோ வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். அரஞ்சனா, உனக்கு அப்படி யாரு சொன்னது? ஊரே சொல்லுது. நீங்களும் ஆம்பளை தானே, தினம் உப்பு காரம் போட்டு தானே திங்கிறீங்க. எல்லா சுகத்தையும் அனுபவிக்க வேண்டிய வயசு தானே உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்போ கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகியும் பொண்டாட்டிய பத்தி நினைக்கவே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவு கிட்ட நம்ம பேசாது. போகல இல்ல, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பதான் நீங்க காவ காக்குற லட்சம் ஊருக்கு எல்லாம் தெரியும். ஊருக்குள்ள எல்லாரும் விட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவனா? என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கட்டின பொண்டாட்டி வச்சு பொழைக்க வைக்கல. என்ன பத்தி ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டான். நாளைக்கு என் பேச்சு எவடி கேப்பா? ஓடி உள்ள முடியாது. ஓடி உள்ள ஓடி போகிறல்ல எதிர்த்து எடுத்து அடிச்சு பல்லல ஓடி. ஏண்டா மாரிமுத்து, அந்த சிங்கராசு பயலுக்கு அவன் பொண்டாட்டிக்கு நடுவுல பலமா ஒரு ஆப்பு வச்சுட்டா போல் இருக்க. ஆனா நம்மள சின்ன ஒளிதானுங்கண்ணா, அப்படி லேசா தட்டி தட்டி தானே கொண்டு போகணும். இல்ல நாய, விரல ஒடிச்சு போடாதா மாரிமுத்து? இந்த ஒரு பீடி குடி. ஐயோ, நம்ம முன்னாடி எப்படி நான் பேடி குடிக்கிறது? பரவாயில்ல குடுறா. ஓஹோ, இப்ப நிலைமை அப்படிங்களா? ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோ. டேய், அதையாட தூக்கி எறிஞ்சா? அண்ணா, நம்மளுக்கு இந்த பேடி கொடுங்கண்ணா. இது எச்ச பீடிடா. நம்மளுக்கு எச்ச பேடி குடிச்சே பழக்கமாயிருச்சுங்கண்ணா. உன்னை திருத்த முடியாது. என்ன வெக்கமா? இல்லைங்கண்ணா, மரியாதை. இருக்கட்டும் இருக்கட்டும். டேய் மாரிமுத்து, நான் அந்த சிங்கராசு பையில அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுறா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்கண்ணா. நீங்க மட்டும் இப்படி தைரியம் கொடுத்துட்டே இருங்கண்ணா. அப்புறம் நான் ஓடி 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 எங்க போய் நிக்கிறேன்னு பாருங்க. என் மதினி வயிற்றுல புளிய கரைக்கிறதுக்கு ஒரு வயிற்று புள்ள தாச்சி அனுப்பிச்சிருக்கேன். பிள்ளைக்கு 9வது மாசம் தாயே. பேர் காலத்துக்கு பிறந்து விட்டு கூட்டு போறேன். ஏன் பாண்டியம்மா, நீ வாக்கப்பட்டு வந்து 3 மாசம் ஆச்சு, இன்னும் மாங்க அங்க கிடைக்கல? பெருசா ஒரு பிள்ளை பெத்து போடாதா, இல்லன்னா மலடின்னு சொல்லி போடுவாங்க. வார சும்மா ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்ன மாதிரிதான் இருக்கேன். ஆனா போட்டது விச ஊசி இல்ல, வேலை செய்யாம இருக்குமா? அதனாலதான உன்னையும் செட்டப் பண்ணிருக்க. சிரிக்கிறியா நீ? இருடா மகனை, உனக்கு ஒரு ஊசி வச்சுக்கிற சை நடு மாதிரி வேலை செய்ய.
எல்லாம் புருஷன் கட்டினாங்க நானும் ஏய் சோத்த போடு ராசகாப்பேட்டில் ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு பஞ்சாயத்து போகணும் ஏய் சோறு திங்கிறதுக்கு போறியா இல்ல திங்க கூடாதுங்கிறதுக்காக போறியா கேட்கறேன் வாயில கொழுக்கடியா வச்சிருக்க பதில் சொல்ல ஆமா வீட்ல 1000 பிரச்சனை இருக்கு அதை தீக்கிறதுக்கு துப்பு இல்ல இவர் போய் ஊர் பிரச்சனையை தீக்கிறாரு அப்படி என்ன நம்மளுக்கு தலைக்கு மேல பிரச்சனை ஆயிப்போச்சான் என்ன கட்டிக்க துணிமணி இல்லையா இல்ல சோறு தண்ணி இல்லையா ஒரு பொண்ணுக்கு புருஷன் வீட்ல அது மட்டும் கிடைச்ச போதுமா வேற என்ன வேணும் காரை விட்டு மாயக்கா வாக்கப்பட்ட 8 மாசத்துல 2 பிள்ளைய பெத்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களே மொக்க என்ன அவர் சம்சாரம் 9 மாசம் புள்ளத்தாச்சி பேர் காலத்துக்காக அவ ஆத்த வீட்டுக்கு போயிருக்கா ஆனா நாம நிறுத்தி பொம்பளைங்கிறவ தான் வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்கணும் அடுத்த வீட்டை பத்தியே பேசியிருந்தா குடும்பம் விளங்காம போயிடும் ஆமா அவங்க ஊர் உலகத்துல பொஞ்சாதிய புள்ளத்தாச்சி ஆக்கி தாமலங்கிறத ருசு பண்றான் நான் ஆளை பார்த்து ஆசைப்பட்டவதானே அப்ப என்ன கையால் ஆகாங்கறியா வருஷத்துக்கு ஒரு பிள்ளை உனக்கு கொடுக்க எனக்கு தெம்பு இருக்குடி நீ சோறு போட்டா தானா திங்கிடுங்கிற ஆசை எனக்கு வரணும் நீ நடந்துக்கிற முறையை வச்சு உனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கணும் என்ன எனக்கு வரணும் அதை தெரிஞ்சுக்க முதல்ல புள்ள வேணும் புள்ள போயிட்டா போய் நம்ம விளையாடுப்போ ஐயா மகனே என்ன நடந்தது சே வர வர சிங்கராசனுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா கண்மை பூசி அழகு பார்க்க வேண்டிய உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைச்சு போவாரா மனுஷன் உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட அவருக்கு இல்லையே ஐயா இறக்கமான என்ன மாதிரி பிறவிலேயே வரணும் மகனே சரி அழுகாதீங்க உங்க மேலே மிஸ்டேக் இருக்குல்ல என் மேல என்ன தப்பு அது சொன்னா புரிஞ்சுக்கிற பக்குவத்தில் இப்ப நீங்க இல்ல ஏன்னா இப்பதானே சோத்து பானை விழுந்திருக்கு அரிசி மூட்டையே ஒரு நாளைக்கு வெளியில வந்து விடும் அப்ப நான் சொல்றேன் அதனே இந்த குழம்பு நீங்களா வச்சீங்க அடடடா கையை நீட்டுங்க கையை நீட்டுங்க நான் சொல்றேன் தெய்வமே கண்ணாடி வளையல் போடுற கையா இது உங்களுக்கு புரியுது அவருக்கு புரியலையே அதெல்லாம் புரியாதுங்க நான் அப்பவே சொல்லி அதெல்லாம் பிற வெளியே வரணும்னே மதனி எடுத்து போய் நான் வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு வேணாம் நீங்க இங்கே ஐயோ நீங்க சங்கடத்தோட அழுதுட்டு இருக்கும்போது நான் எப்படி உங்க முன்னாடி சாப்பிட முடியும் நான் நாய்ங்க நான் வெளியிலேயே உட்காந்துக்கிறேன் ஏய் என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க உட்காரு வேணாம் போகணும் உட்காரு ஆமா உன்னை பாண்டியமாக துணையால இருக்கு சொன்னேன் இங்க எதுக்கு வந்த போகணும் எனக்கு இந்த வேலையை வேண்டாம் நான் ராஜினாமா பண்ணிடுறேன் ஆமா நீ பாக்குறது மந்திரி உத்தியோகம் ராஜினாமா பண்றான் அவன் வேலை அவனுக்கு பெருசுனே உன் வேலை உனக்கு பெருசுதான் சரி என்ன நடந்துச்சு வேண்டாண்ணா எதுக்கு நான் வம்பு அப்புறம் எங்க அழுகுற இல்லைண்ணே நீங்க கூட பிறந்தவர் மாதிரி எங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க ஆமா நாங்களும் பதிலுக்கு எவ்வளவு விசுவாசமாக்குறோம் இப்ப யாரு இல்லைன்னு சொன்ன ஆனா மதனி இன்னைக்கு என்னை பத்தி தப்பா பேசிச்சுனா தப்பா பேசினாளா அவளுக்கு என்னன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் உங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது ஆமா அன்னைக்கு அப்படிதான் உங்களுக்கு சோறு போட்டதுக்கு சண்டை பிடிச்சா நீங்க என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறீங்கல்ல அதுக்குமே சண்டை பிடிக்கிறா அதுக்குண்ணா மதனி விட நீங்க எங்க மேல பிரியமாக்குறீங்களோ அதனால போடாம இருந்தாலும் இருக்கும் வா இன்னைக்கு என்ன ஏதுன்னு கேட்டுருவோம் ஏய் எதுக்கடி அவன் தப்பா பேசுன அவன் என்ன செஞ்சான்னு கேட்டீங்களா அண்ணா அவங்கள விட்டுருங்கண்ணா நானா கேட்டவனா இருந்துறேன் நீ சும்மாரா அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் உனக்கு தான் அவளை கண்டாலே பிடிக்கலையே அவன் என்கிட்ட தப்பான முறையில வாய் மூடு இந்த சிங்கராசி இருக்க எல்லைக்குள்ள தப்பான ஆளை நுழைய முடியாது அப்படி இருக்கப்ப என் கூட தப்பான ஆள் இருப்பானா நீ வேணும் அவனை தப்பா சொல்ற டேய் அவன் என்ன சொன்னா இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது இங்கதான் இருக்கணும் தெரிஞ்சுக்க சரி எப்பயும் கூடமான ஒத்தாசைக்கு அவன் தான் அவன் கூட இருப்பான் நீங்களும் கண்ணீரும் கம்பளையுமா என்னை பத்தி எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க ஆனா அண்ணன் நம்பல பாத்தீங்களா ஏன் சிறு வயசுல இருந்து நாய் மாதிரி காலையே சுத்தி சுத்தி வந்து நம்ப வச்சிருக்கோம்ல திடீர்னு மேல் எனக்கு ஒரு ஆசை வந்து இனிமேல் வர்றதுன்னு அது ஏற்கனவே வந்துருச்சுல்ல
நான் உன் கையை பிடிச்சி இழுத்தாலும் அதை போய் நீ சொன்னா அவர் நம்ப மாட்டார். ஏன்னா நம்ம நாட்டு ஜனங்க ஃப்ராடுகளை தானே முதல்ல நம்புறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன அசிங்க? கல்யாணமான புதுசுல பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியல. ஆனா புருஷங்கார கோவதாவமா இருந்தாலும் கூட நாம எப்படி அனுசரிச்சு போறோம்னு உனக்கு தெரியல. அப்புறம் இந்த மாதிரி அசிங்கங்களை இடையில கொண்டு உழவாடு தானே செய்யும். எங்களையாவது அனுசரிச்சு போகணுமா வேண்டாமா? அவங்க இல்லன்னா நான் இல்ல. என் உடம்பு உசுறு எல்லாமே அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் தான் நீ. கட்டிய சொண்டி கஞ்சி காய்ச்சி அவுத்து போற துணியை துவச்சு போறதுக்குலாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. எப்பயும் கூட மாட வந்தாசிக்கு அவன் தான் அவங்க கூட இருப்பான். முதலாளி, பாண்டியம்மா செத்தாலும் மட்டும் பத்தாதுங்க, சிங்கராஜ் மேல பழி விழுகணும். அவன் தான் அடிச்சு கொண்டு ஓட்டான்னு நான் ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல மாரிமுத்து தான் 8 பட்டிக்கு காவல்காரன்னு தமக்கு அடிச்சு சொல்லிருங்க. அப்பதானுங்க நான் வந்து 8 பட்டிக்கு ராசாக முடியும். ஐயோ, சிங்கராசன் எங்க மதனி அடிச்சு கொண்டு ஓட்டாரு. ஐயோ, சிங்கராசன் எங்க மதனி அடிச்சு கொண்டு ஓட்டாரப்பா. அண்ணா, அண்ணா, வாங்க மாமா. ஐயா, உள்ளத்தை தாங்க மாட்டாடா, கல்லுப்பட்டா பொறுக்க மாட்டாடா. பருத்திக்குள்ள பஞ்சை வச்சு பொத்தி பொத்தி வளர்க்கிற மாதிரி வளர்த்துறடா என் பவுன. அப்பேற்பட்டவள
அடிச்சு கொண்டுட்டா கொலகார பாவி, கொலகார பாவி, 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 கொலகாரி. பெத்த வலி நான் என்னன்னு தெரியுமடா உனக்கு? சுமந்த பாரம் நான் என்னன்னு தெரியுமடா உனக்கு? வளர்த்த கஷ்டம்னா என்னன்னு தெரியுமடா உனக்கு? அந்த புள்ளைய கரை சேர்க்க நான் பட்ட கருமாயெல்லாம் என்னன்னு தெரியுமடா உனக்கு? ஆயிரங்காலத்து பயிர அரை நொடியில அழிச்சடா பாவி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவ. நல்லா இருக்க மாட்டடா. நீ போயிடுவா. நீ அப்படியே போயிடுவ. பாவி, நீ நாசமா போயிடுவடா. உனக்கு கொண்டாட்ட நினைக்காதடா. உள்ள விட்டு தங்கடா. என் வயிறு எரியுற மாதிரி நீ எரிஞ்சு சாம்பலா போயிடடா. நாசமா போயிடுவடா. நினைக்க மாட்டடா. நாதியத்து சாவடா. அடுத்தருவுல குணமா போவடா. வீட்டுக்கு போலாம். ஐயோ, நல்லா இருக்க மாட்டேன். என்ன என்னாச்சுன்னா உனக்கு? எட்டுப்பட்டியும் உன் பேரை கேட்டாலே கொலை நடுங்கும். அப்படிப்பட்ட உன்னை வீட்டுக்குள்ள வந்து தொட்டி உன்னை அடிச்சுட்டு போறான். நீ எப்படி நான் பேசாம இருக்க? உனக்கு எனக்கு ஏதாவது ரத்த சம்பந்தம் இருக்காடா? எந்த சொந்தமுமே இல்லாத உனக்கே என் மேல ஒருத்தன் கை வச்சுட்டான்னு இவ்வளவு ஆத்திரம் வருதே. பிள்ளைய பெத்து ஆத்தா கணக்கா வளர்த்தவனுக்கு எவ்வளவு வரும்? பெத்தவங்களுக்கு தாண்டா பிள்ளையோட அருமை தெரியும். பெற்றுறா. சபாசுரா மாரிமுத்து, எந்த கெட்டிக்காரனும் செய்ய முடியாத காரியத்தையெல்லாம் நீ செஞ்சுட்டு வந்து நிக்கிற. நீ பெரிய ஆள்றா. நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு உனக்கு என்ன கொடுத்தாலும் தகும். கேளு. அப்போ என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன வேணும்னாலும் கேள்றா. நீ இந்த பீடி எடுத்து என் வாயில வைங்க. வைங்க. முழு பீடி வைங்க. நான் துண்டு பீடி தான், இன்னையிலேருந்து முழு பீடி ஆயிட்டேன். வைங்க. கொளுத்துங்க. ஆட, நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் ஒரு குடும்பத்துக்கே கொல்லி வச்சுட்டு வந்துருக்கிறேன். பீடி கொளுத்துக்கு ரொம்ப யோசிக்கிறீங்களே. என்னங்க முடிகிறது நாத்தம் அடிக்குது? தாடி கொளுத்துட்டீங்களா? என்னடா இது? போக பீடியை பற்ற வச்சுக்கிட்டா போக தான் வரும். பின்ன மழையா வரும்? டேய், உன் போக்கே இன்னைக்கு சரியில்லை. அப்புறங்க நம்மளை நீங்க வாடா போடான்னு சொல்றது இதோட கட் பண்ணிக்கங்க. நல்ல இல்லை. பிறகு சார்னு கூப்பிடுங்க. மாரிமுத்து சார், வாங்க சார், போங்க சார்னு கூப்பிடுங்க. சங்கிலி நல்லா இருக்குங்களா? இங்க பாருங்க, ஆம்பளை மாம்பளை கேஸ் அடிக்கிறாங்க. டேய் மாரிமுத்து, யோ கத்துற நான் செய்யறேனா? வெள்ள பேசியா? இதை பாரு, பணக்காரனுடைய ரகசியம் ஏழை கிட்ட மாட்டிருச்சுன்னா ஏழை சத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கும். பணக்கார சைலண்டா பேசணும். அப்புறங்க நம்மளுக்கு என்ன சொத்து தேர்வுங்க? எதுக்கு? இல்லைங்க, நான் பத்திரக்காரன் கொடுத்து எழுதுனேன். அவனும் சர்வேரை கேட்டு கரெக்டாக தான் எழுதியிருப்பேன். இல்லை சரியாகுதான்னு பார்க்கணும்ல. பாருங்க, நம்ம தோட்டம் துறவு வீடு வாசல் ஏனுங்க, ஆடு மாடுலேருந்து அண்ணா கயிறு வரைக்கும் பாதி பாதி எழுதியிருக்கணுங்க. யாருக்கு? உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. இங்கிலீஷில் 50-50 மானுங்க. டேய் மாரிமுத்து, ஏனுங்க கோவப்படுறீங்க? நான் நேராக சிங்கராசிக்கிட்ட போய் நீங்கள் தான் தப்பு பண்ண சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னு வைங்க, பிறந்து கட்டி போடுவான்ல. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஆனா இந்த மாதிரி நான் தெரியாம நடந்து போச்சுங்கன்னா என்னை மன்னிச்சுங்கன்னா கால் விழுந்து கதறன்னு வைங்க, என்னை மண்ணு சுட்டால் விட்டுருவேன். எனக்கு மானா வெக்கா சூடு சொல்ற எதுவுமே கிடையாது. நான் சீக்கிரம் பெட் ஆயிடுவேன். நீங்க அப்புறம் சிங்கராசு உங்களை ஓட ஓட துரத்தி வெட்டுவேன். அப்புறம் சொத்து வந்து குறுக்குள்ள வந்து காப்பாத்துமா? உன் கூட சாவகாசம் வச்சுக்கிட்டு தப்பா போச்சுடா. அதையெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பண்றதுங்க? இந்த மலையை உடைக்கிறதுக்காக உளி எடுத்தீங்க பாருங்க, உளி அப்ப யோசிச்சிருக்கோம். சிங்கராசி துரத்தி ஓட வெட்டுவேன். அதை யோசிச்சிட்டே போடு, கீழே போடு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தினே போடுங்க போடுற சீக்கிரம். ஆட இது பாரு, உங்ககிட்ட இருந்த சொத்துல சரிபாதி நீ எனக்கு எழுதி வச்சிட்ட. அதுக்கு முன்னாடியே நான் 1,000 ரூபா வச்சிருந்தேன். நியாயமா பார்த்தா இப்ப உன்னை விட நான் தானே பணக்காரன். போடு போடு, உனக்கு அதுக்கு துண்டு வரட்டுமா? வாங்க மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ளைய காணோம்? மாப்பிள்ள வாங்க வாங்க, உள்ள வாங்க. பள்ளிமா இங்க வா. இவர் என்ன அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி வாங்க. பள்ளிமா, இவர் தான் மாப்பிள்ள. உன்னை பொண்ணு பார்த்து பரிசம் போட்டு போலான்னு வந்திருக்கிறாரு. காலையில கோழி அடிக்க சொன்ன செஞ்சு வச்சிருக்கல,
சோத்தை போட்டு சாப்பிட சொல்லு, நான் போய் வெத்தலையும் பார்க்க வாங்கிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. கொஞ்சம் நாகரிகமா உட்காருங்க. அப்படின்னா சம்மணம் போட்டு. என் பொழப்ப கெடுத்ததும் இல்லாம என்னையே பொண்ணு பார்க்க வந்திருக்கிறியா? அந்த கண்ணா இரு. பழனி அம்மா தக்காளி பழம் மாதிரி தள தள தளன்னு இருக்கா. ம். நீங்க தான் தாடியும் கிடியும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கன்றாவியா இருக்கீங்க. ஏய் போய் வெளியில நில்லு. வரா உட்காரா. எனக்கு இலை போடலையா? டேய் சத்தியமா சொல்றேன், ம். இதுக்கு முன்னாடி நான் எந்த வீட்லயும் இலை போட்டு சாப்பிட்டதே இல்லை. பழனிமா, எதுக்கு இலை போட்டு உலக்கிங்க வைக்கிறேன்? அது உங்களுக்கு வேணாங்க, நான் சோறு எடுத்துட்டு ஐயோ வேண்டாம், நான் அப்படியே இங்க வைக்கணும். விசி சொல்லு. ஐயோ சொன்னா பயப்படுவீங்க, வேணாங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷன் பயப்படுவானா? கேளுடா. உலக்க எதுக்குன்னு சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லைங்க, பாண்டியம்மா செத்து போனதுல இருந்து எங்க அப்பனுக்கு ஒரே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. தெருவுல போற வரவன் பொண்ணு தாரேன்னு உள்ளார கூப்பிட்டு வயிறார சோறு போட்டு இந்த உலக்கையிலே மண்டையில அடிச்சு போட்டுறாருங்க. இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் அப்படியே அடிச்சு போட்டாரு. நேத்து கூட ஒருத்தர் அடிச்சு இன்னொரு ரத்தக்கரை கூட காயலிங்க. ஆமா, பிளட் ஸ்மெல். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ அப்படி இல்ல. நேத்த நான் உடைய என்ன சொன்னேன்? பழனிமா நம்ம தங்கச்சி மாதிரி பொண்ணு கேட்க கூடாதுன்னு சொன்னல. வரேன் சிஸ்டர், நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வா. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள புறப்பட்டீங்க? மாமா நாங்க போயிட்டு வந்துடுறோம் மாமா. உங்களுக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு கொல்றக்கா? உங்களுக்காகத்தான். எனக்கு ஒண்ணும் வேணாம் மாமா, விட்டுங்க. இல்ல பரிசும் போட்டு போறேன்னு சொன்னீங்க. அட போயா. என்ன பழனிமா, ஏன் மாப்பிள்ள இந்த ஓட்டம் ஓடுறாரு? ஒண்ணுமே தெரியலப்பா, சாப்பாடு போடலான்னு வந்தேன். ஆ. இந்த உலக்கை கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சாரு. குடுத்துற வேண்டியது தானே? எங்க அப்பனை கேட்காம கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், கோவிச்சுட்டு போயிட்டாரு. என்ன புள்ளம்மா, உன்னை எப்படியாவது கரை சேர்த்தணும் தானே ஒரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு உலக்கு ஒரு பிரச்சனையா? இந்த உலக்கைய என்கிட்ட கொடு, இதை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வரேன். என்ன ஏன் மாப்பிள்ள இந்த உலக்க? ஏய் சோத்துக்கு ஆசைப்பட்டவங்க உட்கார்ந்து இருந்தோம். பொண்ணு செத்த வெறியில கிளவி உலக்கையிலே அடிச்சு கொண்டிருப்பான். ஏய் என்னமோ சத்த கேக்குதுன்னு பாரு. ஏன் மாப்பிள்ள இந்த உலக்க? ஐயோ கிழமை உலக்க ஐயோ ஓடுறா, ஓடு. இந்த உலக்க வாங்கிக்க போ மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ள உங்களுக்கு உலக்கைய கொடுக்காம நான் விட மாட்டேன்.